நம்ம கடந்த வாரம் 2 வாரமாக நம்ம வந்து மற்றவர்களை எப்படி பார்க்கிறது, நம்ம நெய்பர்ஸை, சரிங்களா, நம்ம அண்டை வீட்டார், நம்முடைய நண்பர்கள், உறவினர்கள், அந்நியர்கள், யாரை வேணாலும் சரி, மற்றவர்கள், நம்மளை தவிர மற்றவர்களை வந்து கர்த்தருடைய கண்கள் மூலமாக எப்படி பார்க்கிறது அப்படி சொல்லி பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் வந்து ஒரு 5 பெனிஃபிட்ஸை நம்ம வந்து பார்த்தோம். கர்த்தருடைய கண்கள் மூலமாக நம்ம வந்து மற்றவர்களை பார்த்தோன்னா நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு 5 நன்மைகளை வந்து பார்த்தோம். அதில் முதல்ல வந்து நம்ம கர்த்தருடைய கண்கள் மூலமாக மற்றவர்களை பார்த்தோன்னா உண்மையாக நேசிக்கிற ஒரு பாத்திரமாக நம்ம வந்து மாறுவோம். எல்லாரையும் நம்ம வந்து கர்த்தருடைய கண்களால் பார்க்கும் பொழுது உண்மையாக நேசிக்கிற அந்த ஒரு குவாலிட்டி நமக்குள்ளே வரும், அந்த ஒரு தகுதி நமக்கு வருகிறது. அடுத்து 2வது வந்து we will connect with those who have different views. வித்தியாசமான கருத்துக்களுடையவர்களை நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக மாறுவோம். ஓகே, கர்த்தருக்குள்ளே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதெல்லாம் ஏற்றுக்கொள்வோம். ஸோ அப்படிப்பட்டவர்களாக மாறிடுவோம். அடுத்து வந்து நம்மளை காயப்படுத்தினவர்களை we will forgive those who have hurt us. நம்மளை காயப்படுத்துகிறவர்கள் எல்லாரையும், நம்மளை தாக்குகிறவங்க, காயப்படுத்துகிறவங்க, தாக்கி பேசுகிறவங்க எல்லாரையும் மன்னிக்கிற ஒரு குணம் நமக்கு வருகிறதா நம்ம வந்து பார்த்தோம். அடுத்து வந்து we will focus on our true calling, pointing others to Jesus Christ. மற்றவர்களை வந்து இயேசு கிறிஸ்துவுக்கு நேராக வழி நடத்துகிற அந்த உண்மையான நோக்கம், அந்த அழைப்பில் கவனம் செலுத்த உதவுது. சரிங்களா, நம்மளுடைய நோக்கம், நம்முடைய அழைப்பு, நம்ம எல்லாருக்கும் ஒரு பிரதானமான அழைப்பு வந்து என்னது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்குங்கள். எல்லாரையும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொண்டு வர்றது தான் நம்ம எல்லாருக்கும் உள்ள அழைப்பு. அது பொதுவானது. அதுக்கப்புறம் மற்றவங்களுக்கு கிருபை வரங்கள்லாம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, வித்தியாசமாக கொடுக்குறாரு. ஆனால் எல்லாரையும் ஆண்டவர் அழைக்கிறது நீங்கள் மற்றவர்களை என்ன பண்ணணும், கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ அதில் வந்து நம்ம கவனம் செலுத்துவதற்கு உதவுது. கர்த்தருடைய கண்கள் மூலமாக மற்றவர்களை பார்க்கும்போது இவங்கெல்லாம் வந்து அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, மெய்ப்பெண்ணில்லாத ஆடுகளாக இருக்கிறாங்களே அப்படின்னு தான் என்ன பண்ணுவோம், நம்ம பார்ப்போம். தவிர என்ன இப்படி இருக்கிறான் அப்படி இருக்கிறான் அப்படின்ன மாதிரி என்ன பண்ண மாட்டோம். ஸோ கிறிஸ்தவ கண் நம்ம எல்லாத்துக்கும் வேணும். கிறிஸ்துவில் இருந்து அந்த கண் நமக்கு இருந்துச்சுன்னா, ஸோ இவர் ரட்சிக்கப்பட்டா நல்லா இருக்குமே, இந்த ஆள் சர்ச்சுக்கு வந்தால் மனம் திரும்பினா ரொம்ப நல்லா இருக்குமே அப்படின்ன மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணுவோம், பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ அதுதான் அந்த அழைப்பில் கவனம் செலுத்த உதவுது. அடுத்து 5வது காரியம் வந்து இயேசு நம்ம எப்படி நடத்தினாரோ அதே போல் நம்மளும் மற்றவர்களை நடத்த அது உதவியாக இருக்கிறது, கர்த்தருடைய கண்கள் மூலமாக பார்க்கிறது. ஹல்லேலூயா. ஸோ இந்த 5 காரியங்களை வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கு ரிலேட்டடாக தான் இந்த வாரம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஏன்னா ஒரு காரியத்தை நம்ம வந்து எடுத்தோம்னா அதை ஃபுல்லாக ரிசர்ச் பண்ணி முடிச்சிடணும். அப்படின்னா தான் வந்து அதில் இன் அண்ட் அவுட்டு எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிடும். ஏன்னா பாதியில் விட்ட மாதிரி இருக்குதே அப்படின்ன மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து இயேசு கிறிஸ்துடைய கண்கள் மூலமாக நம்ம மற்றவர்களை பார்த்தா வெறும் அன்பு செலுத்துகிறவர்களாக, ரொம்ப சாஃப்டாக, கைண்டு ஹார்ட்டடாக, அப்படியே ரொம்ப ஹம்பிளாக அப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படி மற்றவர்களை பார்த்தார் அப்படிங்கிறத வித்தியாசமான ஒரு பார்வையை வந்து இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம், தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஸோ எல்லாரையும் வந்து நேசிக்கணும், அது உண்மைதான். ஆனால் திட்டக்கூடிய நேரத்தில் திட்டணும், கரெக்ட் பண்ணக்கூடிய நேரத்தில் என்ன பண்ணணும், கரெக்ட் பண்ணணும், திருத்தக்கூடிய நேரத்தில் திருத்தணும். யார் யாரை எப்படி டீல் பண்ணணுமோ அவங்க அப்படி என்ன பண்ணணும், டீல் பண்ணணும். அப்படிலாம் இயேசு செஞ்சாரா? செஞ்சார். யார் யாரை எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி வேத பாரகர், பரிசேயரெல்லாம் வித்தியாசமாக டீல் பண்ணார். சீசர்களை என்ன பண்ணார், வித்தியாசமாக டீல் பண்ணார். பொதுமக்களை அது வித்தியாசமாக டீல் பண்ணார். ஸோ அது மாதிரி நம்ம வந்து எல்லாரையும் ஆண்டவர் ஒரே மாதிரி என்ன பண்ணல, நடத்தலை. என் வித்தியாசங்களை விரும்புகிற தேவன் எல்லாரையும் வித்தியாசமாக படைத்தவர். ஒவ்வொருத்தரையும் வித்தியாசமாக தான் என்ன பண்ணுறாரு, நடத்துகிறார். அன்பு பொதுவானது, ஆனால் ஒவ்வொருவரையும் நடத்துகிற விதம் நம்ம சீசர்களை நடத்துகிற மாதிரி பரிசேயர் வேத பாரகரை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. நம்ம சீசர்களை நடத்துகிற மாதிரி பொதுமக்களை நடத்த முடியுமா? நடத்த முடியாது. ஸோ ஒவ்வொருவருக்கும் அவங்கவுங்கள எப்படி நடத்தணுமோ அப்படி தான் என்ன பண்ணணும், நடத்தணும். திருத்த வேண்டிய நேரத்தில் என்ன பண்ணணும், திருத்தணும். எப்படி டீல் பண்ணணுமோ அப்படி என்ன பண்ணணும், டீல் பண்ணுகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். ஸோ ஒருத்தர் வந்து ஒரு பிரசங்கம் வந்து ப்ரீச் பண்ணாராம். ஒரு மினிஸ்டர், ஒரு ஊழியக்காரர் வந்து அவங்க சர்ச்சில் வந்து என்ன டாபிக் அப்படின்னா, திங்ஸ் ஜீசஸ் ஷுட் நாட் ஹேவ் செட். இயேசு கிறிஸ்து இதை வந்து சொல்லாமல் இருந்திருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பிரசங்கத்தோட டைட்டில் எப்படி இருக்கு, இயேசு கிறிஸ்து ஏன் இப்படி சொன்னார், இப்படி சொல்லாமல் இருந்திருந்தா
நல்லா இருந்திருக்கும் அப்படின்ன மாதிரி ஒரு டைட்டிலை வச்சு பிரசங்கம் பண்ணாராம். ஸோ இந்த சர்மனும் இந்த மெசேஜும் அது மாதிரி தான் இருக்கும். இது மாதிரிலாம் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும், அப்படிலாம் கிடையாது. அது ஆண்டவர் சொல்லி தான் ஆகணும். ஹல்லேலூயா. நிறைய காரியங்கள் வந்து எதுக்கு இந்த வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணார் அப்படின்ன மாதிரி இருக்கும். சில வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஜீசஸ் செட் மெனி ஹார்ட் சேயிங்ஸ், நிறையா ஹார்டான காரியங்கள், ஹார்ஷான காரியங்கள் சில நேரம் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, சொல்லியிருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணுவோன்னா, அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம். அந்த மாதிரி வார்த்தைகளையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறார், இயேசு கிறிஸ்து உச்சரிக்கிறத நம்ம வந்து பார்த்துருக்குறோம். காஸ்பலில் நம்ம வந்து ரீட் பண்ணியிருக்கிறோம். இப்போ தான் வந்து சபையில் வந்து என்னென்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் இந்த மாதிரிலாம் ஹைப்பர் கிரேஸ் இதெல்லாம் வந்து ஜனங்களை வந்து திட்டக்கூடாது, ஜனங்களை வந்து திருத்தக்கூடாது. எல்லாருக்கும் பிளெஸ்ஸிங்காக தான் என்ன பண்ணணும், ஞாயிறு ஆராதனைனா நைஸாக பேசணும், நல்லா சாஃப்டாக பேசணும், ரொம்ப டோனை உயர்த்தி யாரையும் வந்து என்ன பண்ணிடக்கூடாது, திட்டிடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து அந்த மாதிரி ஒரு உபதேசம் வந்து வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போ இருக்கிற ஜனங்கள் நிறையா சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க எல்லாம். ஏன்னா வர்ற காரியங்கள் எல்லாம், வார்த்தைகள் எல்லாமே பிளெஸ்ஸிங்காக வரும், ஹீலிங்காக வரும், உங்களை குணப்படுத்துகிற மாதிரி, உங்களை ஆசீர்வதிக்கிற மாதிரி வார்த்தைகளாக வரப்போ எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிட்டு அப்படியே அமைதியாக அருமையாக உட்காந்துருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் இப்போ வந்து பிரசங்கம் பண்ணாருன்னா அப்படி இருக்குமா? நம்முடைய செய்கள், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து பார்க்கிற பொழுது ஆண்டவர் சில நேரம் என்ன பண்ண தான் செய்வார், ஹார்டாக தான் பேசுவார். அல்லேலூயா. அப்படி பேசியிருக்கிறத நம்ம நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். நிறையா வேத ஆதாரத்தோட, வசனங்கள் ஆதாரத்தோடு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நிறையா யாரெல்லாம் தப்பு செய்தார்களோ, எதிரிகளெல்லாம் அது ஒரு மாதிரி டீல் பண்ணியிருக்கிறாரு. யாரெல்லாம் தப்பு செய்தார்களோ அவங்களெல்லாம் வந்து கரெக்ட் பண்ணியிருக்கிறார், திருத்தி இருக்கிறார் ஆண்டவர். அது நம்மளுடைய கடமையும் அதுதான். நம்மளும் என்ன பண்ண, ஒருத்தர் தப்பு செய்யும்போது என்ன பண்ணணும், கண்டிப்பாக சொல்லி திருத்துகிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அது இயேசு கிறிஸ்துனுடைய மாடல். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து அந்த ஒரு மாடலை தான் முன்வைத்து போயிருக்கிறார். அதுதான் நம்ம வந்து செய்யணும். ஹி ஆல்சோ கரெக்டட் ஹிஸ் டிசைபிள்ஸ் இன் ஷாக்கிங் அண்ட் அன்கம்ஃபர்டபுள் வேஸ். நம்ம அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது, இப்படியெல்லாம் ஆண்டவர் கரெக்ட் பண்ணியிருக்கிறாரா, இப்படியெல்லாம் ஆண்டவர். ஒரு உதாரணம் சொல்கிறேன். பேதுருவை வந்து அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார் இயேசு. இது ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குல்ல நம்மளுக்கு. எதுக்கு? பேதுரு எவ்வளோ பெரிய ஆள், ஒரு மூத்த சீஷர், அவர் பின்னால் எவ்வளோ தூரம் ஆண்டவரால் வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுறாரு. பேதுருவை பார்த்து, அதுவும் நெருக்கமான சீஷர்களில் ஒருத்தர், அவரை பார்த்து அப்பாலே இப்போ சாத்தானேன்னு ஏன் சொன்னார் அப்படின்னா, அதுக்கு ரீசன் நம்மளுக்கு தெரியும், அதனால் நம்மளுக்கு ஒன்றும் தெரியல, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து போகிறோம். ஆனால் மற்றவங்க வந்து பொதுவாக ஒருத்தவங்க வந்துட்டு இயேசு கிறிஸ்து சீசரை பார்த்து அப்பாலே இப்போ சாத்தானேன்னு சொன்னால், ஒரு பொதுவில் ஒரு ஆள் வந்து கேட்குறாரு அப்படிங்கிறப்ப எப்படி இருக்கும், எதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணார், சீசர் ரொம்ப நெருக்கமான சீசன் வேறு, எதுக்கு இந்த வார்த்தை யூஸ் பண்ணார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து என்ன பண்ணார், கரெக்டட் இஸ் டிசைபிள்ஸ் பை சேயிங் சம் ஹார்ஷ் வேர்ட்ஸ். ஒரு சில வார்த்தைகளை வந்து ஆண்டவர் யூஸ் பண்ணுறது வந்து அவங்கள திருத்துக்கிறதாக என்ன பண்ணுது இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ திருத்துக்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. அதுக்கு உதாரணமாக நம்ம சங்கீதம் 141:5 பாருங்கள். இப்போ பாருங்கள், நீதிமான் என்னை தயவாய் குட்டி என்னை கடிந்து கொள்ளட்டும். நீதிமான் அப்படி செய்யிட்டு, அது என் தலைக்கு எண்ணெயை நல்ல குளிர எண்ணெய் வச்சு தேய்ச்சது மாதிரி இருக்கும். நல்ல குளிர எண்ணெய் வச்சு தேய்ச்சா எப்படி இருக்கும், தலை நல்ல கூலாக இருக்கும். ஸோ அது மாதிரி இருக்கும். எப்படி, எது, என்ன வார்த்தை? நீதிமான் நம்மளை தயவாய் குட்டி கடிந்து கொள்ளும்போது அது எப்படி இருக்குதான், எண்ணெயை போல் இருக்கிறது. அது என் தலை அதை அல்ல தட்டுவதில்லை அப்படி சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து கடிந்து கொள்ளுதெல்லாம் என்ன பண்ணுது, அவசியம். பிளெஸ்ஸிங் எவ்வளோ தூரம் அவசியமோ, ஹீலிங் எவ்வளோ தூரம் அவசியமோ, அதே மாதிரி ரிபியூக்கிங்கும் கரெக்டிங்கும் ரொம்ப அவசியமான ஒன்று. நீதிமொழிகள் 9:9 பாருங்கள். பார்த்தீங்கன்னா, ஞானம் உள்ளவனுக்கு என்ன பண்ணலாம், போதகம் பண்ணலாம், அவன் ஞானத்தில் தேருவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணால் அவன் வந்து என்ன பண்ணான், அறிவில் தேருவான். முதல்ல வந்து 8ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, 7ஆம் வசனத்துலலாம் பார்த்தீங்கன்னா, பரியாசக்காரன் என்ன பண்ணாத, கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். கிண்டல் பண்ணி கேலி பண்ணிக்கிட்டு இருக்கிறவன் இவனெல்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, நம்ம கடிந்து கொள்ளக்கூடாது. அவனை கடிந்து கொண்டால் நம்மளை விரோதி மாதிரி பார்ப்பான், நம்மளை எனிமி மாதிரி என்ன பண்ணுவான், பார்க்க ஆரம்பிச்சிருவான். ஸோ அவனெல்லாம் இது பண்ணாத. ஞானம் உள்ளவனுக்கு, நீதிமானுக்கு என்ன பண்ணலாம், நம்ம வந்து நீதிமானை கடிந்து கொள்ளலாம், அதை அவன் வந்து என்ன பண்ணுவான், ஏற்றுக்கொள்வான். ஸோ நம்ம எல்லாரும் எப்படி இருக்கிறோம், நம்ம நீதிமான்களாக இருக்கிறோமா, கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கிறோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கணும். 29 நீதிமொழிகள் 29:15 பாருங்கள். பெரம்பு கடிந்து கொள்ளுதல் கண்டிப்பாக அவசியம். இஷ்டத்துக்கு நம்ம பிள்ளைகளை விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெக்கத்தை கொண்டு வந்துடுவாங்க.
அதனால் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பிரம்பு கடிந்து கொள்ளுதல். அந்த காலத்துலலாம் நல்லா அடித்து என்ன பண்ணாங்க, வளர்த்தாங்க. ஸோ நம்மலாம் அப்படி தான். என்னையெல்லாம் அப்படி எல்லாம் எங்கள் ஊர் சின்ன ஊர் தான், ஆனால் ஒரு தெருவாக என்னை வந்து துரத்தி எங்கள் அம்மா அடிப்பாங்க. எல்லாம் கையில் கிடைக்கிறது விளக்குமாறு குச்சி எது வேணாலும் எடுத்து. அதெல்லாம் நான் ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன். அங்கே ஊரில் உள்ள பசங்களோடு சேர்ந்து சில பேர்டு வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்கிட்டேன். ஸோ சில கெட்ட காரியங்கள்லாம் கற்றுக்கிட்டதுனால அப்போ என்ன, நான் ஒரு 3rd 4th தான் படிப்பேன். அப்போவே பேர்டு வேர்டெலாம் பேச ஆரம்பிச்சிட்டேன் அந்த ஊரில் உள்ள பசங்களோட சேர்ந்து. ஸோ அதனால் எங்கள் அம்மா வீட்லேயும் சில நேரம் வந்து ஃப்ளோவில் வந்துடும். ஸோ அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா, என் அம்மா அது ஃப்ளோவில் வர்றப்ப எட்ராந்த விளக்குமாறுன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் அப்படியே அந்த பூனை நாய்க்குட்டிலாம் அப்படி தாவி எகிரி குதித்து ஓடும்ல, ஸோ அது மாதிரி எகிரி குதித்து ஓடி எங்கள் ஊரில் உள்ள எல்லா தெருவுக்குள்ளேயும் சுற்றி வருவேன். எங்கள் அம்மா விடவே மாட்டாங்க. அவங்க முயற்சியை கைவிடவே இல்லை. தொடர்ந்து வந்து என்னை சாத்துன்னு சாத்தி தான் விடுவாங்க. கடைசியில் எங்கள் பாட்டிக்கிட்ட போய் விழுந்தேன், பிள்ளை அடிக்கலாமா அப்படிம்பாங்க. நீங்கள் வேணால் அடிக்காமல் வளர்த்துருக்கலாம், ஆனால் நான்லாம் அடிக்காமல் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளை அந்த அடித்து வளர்த்தாங்க. அதான் வந்து நம்மளுக்கு வந்து இப்போ ரொம்ப உதவியாக இருக்குது. ஒன்று தப்பு செய்கிறப்ப யோசிக்கலாம் தோணுது. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நிறைய பேர் பிள்ளைகளை இஷ்டத்துக்கு என்ன பண்ணுறாங்க, விடுறாங்க. அப்படி வந்து இருக்கக்கூடாது. ஸோ வசனத்தின்படி அல்லேலூயா நடத்தணும். வசனம் என்ன சொல்லுது? பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். அடித்தாதான் ஞானம் வரும். அதெல்லாம் வாத்தியாரெலாம் அப்போல்லாம் பிரம்பு வச்சு அது வாத்தியார் என்ன அடியும் நல்லா ஞாபகம் இருக்குது. நான் என் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து சொல்கிறப்போ நான் வந்து இதெல்லாம் வந்து என்ன பண்ணுவேன், சொல்லுவேன். நான் எப்படி அடி வாங்கியிருக்கேன் தெரியுமாடா அப்படின்னு. நான் அடித்தோடனே என்ன பண்ணுறீங்க, எல்லாம் ஓவராக ரியாக்ட் பண்ணுறீங்க. அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துடுவாங்க. ஸோ அப்படியே ஓவராக அடித்து ஏதாச்சும் ஒரு காயம் வந்துடுச்சு அப்படி ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா உடனே அப்பா அம்மாவை கூப்பிட்டு வந்துட்டு, இந்த சேவியர் சார் என்னை அடிச்சிட்டாரு அப்படின்னு. உடனே எங்கள் ஸ்கூலில் வந்து என்னை எங்கேயாச்சும் ஸ்டாஃப் ரூம்லேயே உட்காந்துருங்க, இல்லை அங்கே அந்த ஃப்ளோரில் போய் உட்காந்துருங்க அப்படி சொல்லி என்னை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சுருவாங்க. இங்கே கரஸ்பாண்டன்ட் பிரின்ஸிபலே வந்து டீல் பண்ணி அவங்கள பேசி அனுப்பிடுவாங்க. ஆனால் அந்த பசங்கள்கிட்ட வந்து நான் சொல்லுவேன், நான் எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன் தெரியுமாடா. பிஎட்லே வந்து என்னை எந்த மாதிரி திட்டிருக்காங்க. பிஎட் படிக்கிறோம் அப்போவே என்னை எவ்வளோ தூரம் ஹார்ஷாக நடத்தியிருக்கிறாங்க. அதெல்லாம் நல்லது அப்படின்னு நினைக்கணும். எதுக்கு அடிக்கிறோம்? தேவையில்லாமல் அடிக்கிறோமா? தேவையில்லாமல் அடித்தா தான் என்ன பண்ணணும், கேட்கணும். ஏதாவது ஒரு காரியம் நீ தப்பு செஞ்சுருப்ப அப்படிங்கிறப்ப தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், அடிக்கிறோம், கடிந்து கொள்கிறோம். அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்கணும் கண்டிப்பாக. அல்லேலூயா. முக்கியமாக கிறிஸ்தவர்கள் என்ன பண்ணணும், நம்ம கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னா இயேசு கிறிஸ்து அப்படி தான் வந்து எல்லாரையும் ட்ரீட் பண்ணியிருக்காரு. சீசர்களையும் கடிந்து கொண்டிருக்கிறாரு, பொதுமக்களையும் கடிந்து கொண்டிருக்கிறாரு, வேத பாரகர் பரிசேயர் அவங்களையும் வந்து என்ன பண்ணுறாரு, கடிந்து கொள்கிறார். ஸோ சில நேரம் கடிந்து கொள்ளுகிற நேரத்தில் என்ன பண்ணணும், கடிந்து கொள்ளணும். அணைக்கிற நேரத்தில் என்ன பண்ணணும், அடிக்கிற கை தான் அணைக்கணும் மாதிரி. ஸோ அடிக்கிற நேரத்தில் அடிக்கணும், அணைக்கிற நேரத்தில் அணைத்து கொள்ள வேண்டும். அதெல்லாம் நம்ம வந்து ஏற்றுக்கொள்கிறவர்களாக நம்ம வந்து இருக்கணும். அல்லேலூயா. ஸோ இந்த வேளையில் எப்படி இயேசு கிறிஸ்து வந்து சீசர்களை வந்து சீசர்கள்னு மாத்திரமல்ல, பொதுவாக சரிங்களா, இது வந்து பொதுவாக சீசர்களில் பொதுவாக எல்லாரையும் எப்படி அவருக்கு எதிராக பேசுகிறவங்க, அவருக்கு எதிராக செயல்படுகிறவங்க, மாய்மாலமாக இருக்கிறவங்க, வஞ்சிக்கிறவங்களாக இருக்கிறவங்க, இவங்க எல்லாரையும் ஆண்டவர் எப்படி திருத்தினார், அவங்களெல்லாம் எப்படி டீல் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஒரு 6 காரியம் நம்ம வந்து பார்க்க போகிறோம். முதல் காரியம், ஜீசஸ் கரெக்டட் அண்ட் கன்ஃபரண்டட் பப்ளிக்லி. பொதுவாக வந்து என்ன பண்ணார், பொதுவாக மக்களை வந்து என்ன பண்ணார், திருத்துகிறவராக அவர் இருந்தார். பொதுவாக டீல் பண்ணுகிறவராக இருந்தார். பர்சனலாகவும் டீல் பண்ணார், பொதுவாகவும் பப்ளிக்காகவும் என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து டீல் பண்ணுவார். ஸோ பொதுவாக என்ன ஆண்டவர் வந்து டீல் பண்ணார் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து ஃபால்ஸ் டீச்சிங்ஸ், நிறைய தவறான உபதேசங்கள் இயேசு கிறிஸ்து இருக்கும்போதே தவறான உபதேசங்கள்லாம் வந்து என்ன பண்ணுச்சு, இருந்துச்சு. ஸோ அதனால் இயேசு கிறிஸ்து வந்து டிசைபிள்ஸுக்கு வந்து சொன்னார், சீசர்களுக்கு வந்து சொல்கிறாரு, நீங்கள் தவறான உபதேசத்தை குறித்து எப்படி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார். நீங்கள் அதிலேருந்து உங்களை காத்துக்கொள்ளணும், தவறான உபதேசங்கள்லேருந்து உங்களை என்ன பண்ணணும், காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி பப்ளிக்காக வந்து என்ன பண்ணார், எல்லாரையும் கரெக்ட் பண்ணார். சில பேர் வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, தவறாக வந்து என்ன பண்ணுவாங்க, வியாக்கியானம் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து முக்கியமான ஆள்கள் வந்து இந்த பரிசேயர், சதுசேயர், வேதபாரகர், இவங்க தான் வந்து இயேசு கிறிஸ்து இருந்த நாட்களில் போதிக்கிறவங்களாக வந்து இருந்தாங்க. ஸோ வேதபாரகர் நல்ல வேதத்தை ஆராய்ந்து அறிந்து போதிக்கிறவங்க, அவங்களே வந்து மிஸ்இன்டர்பிரேட் பண்ணுவாங்க, தவறாக வியாக்கியானம் பண்ணுவாங்க. அவங்களையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், கரெக்ட் பண்ணார். எப்படி கரெக்ட் பண்ணார் அப்படின்னா, நீங்கள் வாசிக்கலையா அப்படி சொல்லி கேட்பார். இந்த இடத்துல நீங்கள் அதை வாசிக்கலையா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு என்ன பண்ணுவார், இயேசு கிறிஸ்து சொல்லி அவங்களுக்கு புரிய வைப்பார். ஸோ அப்படியே வந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார், டீல் பண்ணார். மத்தேயு 24 அதிகாரம்
பாருங்கள், அதுக்கு உதாரணத்தை பார்த்தோம். மத்தேயு 24 4-5 வசனங்களில் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். இப்படியெல்லாம் வந்து என்ன பண்ணுவோம், நான் தான் இயேசு கிறிஸ்துனே சொல்லிட்டு ஆட்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து 24வது வசனம், ஏனெனில் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். ஸோ ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கிறதற்கு கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள கிறிஸ்துகள் என்ன பண்ணலாம், எழும்பலாம். ஸோ அதனால் சீசர்கள் தன்னை சுற்றி இருக்கிற அந்த மக்கள் எல்லாத்துக்கும் ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இந்த கள்ள தீர்க்கதரிசிகளுக்கெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும். 11வது வசனத்துலையும் சொல்லுவாங்க, அநேக கள்ள தீர்க்கதரிசி எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள், கடைசி நாட்களில் இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களெல்லாம் சொல்லுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பப்ளிக்காக வந்து மக்களை வந்து திருத்துறாரு. இப்படிலாம் வந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, அவங்களுக்கு செவி சாய்க்கக்கூடாது. வஞ்சிக்கிறவங்களாக இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, செவி சாய்க்கக்கூடாது. நீங்கள் உங்களையே வந்து காத்துக்கொள்ளுங்க, தவறான உபதேசங்கள்லேருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறாரு. மத்தேயு 12ஆம் அதிகாரம், அதில் வந்து ஓய்வு நாளில் இயேசு கிறிஸ்து பயிர் அந்த வழியாக போகிறாரு, பயிர்கள்லாம் இருக்குது. சீசர்களை வந்து என்ன பண்ணுறாங்க, பசியாக இருந்து அந்த கதிர்களெல்லாம் எடுத்து சாப்பிட தொடங்குறாங்க. பரிசேயர் அதை பார்த்துட்டு என்ன பண்ணாங்க, ஓய்வு நாளில் செய்யத்தகாததை உங்களுடைய சீசர்கள் செய்கிறாங்க, ஓய்வு நாளில் எந்த வேலையும் செய்யக்கூடாது, இப்படி பறிக்கிறதே ஒரு வேலை தான், அந்த வேலையை இவங்க செய்கிறாங்க, திங்கவும் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு எல்லாம் எழுதியிருக்கல அப்படி சொன்னாங்க. அப்போ வந்து இயேசு கிறிஸ்து வந்து என்ன பண்ணுறாரு, எப்படி அவங்கள கரெக்ட் பண்ணுறாரு. அதற்கு அவர், தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் பசியாக இருந்தபோது செய்ததை நீங்கள் வாசிக்கவில்லையா? அப்போ அங்கே என்ன நடந்துச்சு, பழைய ஏற்பாடில் என்ன நடந்துச்சு, தாவீது அவனோட இருந்தவர்கள் பசியாக இருந்தபோது என்ன பண்ணாங்க, சமூக தப்பங்களே என்ன பண்ணாங்க, சாப்பிட்டாங்க. ஆசாரியர்கள் சாப்பிடக்கூடிய அந்த சமூக தப்பங்கள் தான் அந்த ஆசாரியருடைய வீட்டில் இருந்துச்சு, அதையே அவங்க வந்து சாப்பிட்டாங்க அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ அதெல்லாம் நீங்கள் வாசிக்கலையா அப்படி சொல்லி என்ன பண்ணுறாரு, அவங்கள திருத்துக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்படி அவர் வந்து சொல்லிட்டு வரும் 11வது வசனத்தில், அதற்கு அவர், உங்களில் எந்த மனுஷனாலும் ஒரு ஆடு இருந்து அது ஓய்வு நாளில் குழியில் விழுந்தால் அதை பிடித்து தூக்கிவிட மாட்டானோ? ஆட்டை பார்க்கிலும் மனுஷனானவன் எவ்வளவோ விசேஷித்திருக்கிறான், அதனால் ஓய்வு நாளிலே நன்மை செய்வது நியாயம்தான் அப்படி சொல்லி அவர்களை திருத்துறார். ஓய்வு நாளில் நன்மை செய்ய, அவங்க பசிக்குது சாப்பிட்றாங்க, இதில் என்ன இருக்குது அப்படி சொல்லி ஆண்டவர் வந்து அவங்கள பப்ளிக்காக திருத்துக்கிறவராக இருக்குது. அதே மாதிரி மத்தேயு 16ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார். உபதேசம் தப்பாக இருக்குது. பரிசேயர் சதுசேயர் அவங்கள்ட்ட வேத பாரகர்கிட்ட போய் நீங்கள் வந்து என்ன பண்ணாதீங்க, அதெல்லாம் காது கொடுத்து கேட்டுட்டு இருக்காதீங்க. அவங்க கதையாக சொல்லுவாங்க, தவறான உபதேசங்களை உபதேசிப்பாங்க, அவங்கள்ட்ட போய் காது கொடுத்து எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்காதீங்க, அவருடைய உபதேசம் தவறாக இருக்குது அப்படி சொல்லி பப்ளிக்காக ஆண்டவரை வந்து கரெக்ட் பண்ணதை நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ பொதுவாக ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, மக்களை திருத்துறாரு. தவறான உபதேசக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு செவி கொடுக்காதீங்க, உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்க, தவறான உபதேசங்கள்லேருந்து உங்களை நீங்களே காத்துக்கொள்ளுங்க அப்படி சொல்லி ஆண்டவர் மக்களை திருத்துக்கிறத பார்க்குறோம். அடுத்து வந்து 2வது காரியம், ஜீசஸ் கரெக்டட் அண்டு கன்ஃபரண்டட் டிரெக்ட்லி, ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து என்ன பண்ணுவார், பேசியே வந்து டீல் பண்ணுவார், திருத்துவார் மக்களை. அதையும் நம்ம வந்து பார்க்குறோம். ஜீசஸ் டிரெக்ட்லி கன்ஃபரண்டட் ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இன் த சர்ச். எப்படி வந்து சொன்னார்னா, மத்தேயு 23ஆம் அதிகாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 8 தடவை ஐயோ ஐயோன்னு வரும். உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, மாயக்காரராகிய உங்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு 8 தடவை ஐயோன்னு வருது. நேராக ஆண்டவர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்தே சொல்லுவார். 13ஆம் வசனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, ஓ டு யூ அப்படி சொல்கிறாரு. ஏன் அப்படின்னா, அவங்க செய்கிற காரியங்களை வந்து அப்படி இருக்குது, தவறாக வழி நடத்துகிறாங்க, ஜனங்களை தவறான பாதைக்கு வழி நடத்துகிறாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து அவங்கள பார்த்து, இவங்களை வந்து சீஷர்களுக்கு டீல் பண்ணுற மாதிரி இவங்களெல்லாம் என்ன பண்ண முடியாது, டீல் பண்ண முடியாது. இவங்களுக்கு என்ன வார்த்தை போடணுமோ அந்த வார்த்தையை போட்டு தான் பேசணும். இவங்களை வந்துட்டு ஐயா அரசே இப்படி செய்யாதீங்க அப்படின்னாலாம் இவங்க கேட்க மாட்டானுங்க. உங்களுக்கு ஐயோ அப்படின்னா தான் மனம் திரும்புவானுங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 தடவை சொல்ல. 14வது வசனத்துலேயும் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ, 15வது வசனத்துலேயும் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேரே உங்களுக்கு ஐயோ அப்படி சொல்லப்பட்டிருக்கு.
அப்புறம் 23ஆம் வசனத்தில் இருக்குது, 25ஆம் வசனத்தில் இருக்குது, அப்புறம் 27ஆவது வசனத்தில் இருக்குது, 29ஆம் வசனத்தில் இருக்குது. எல்லாம் மாயக்காரராகிய வேத பாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ. ஏன்னா ஜனங்களை வந்து நடத்த வேண்டிய பிரகாரமாக அவங்க வந்து நடத்தலை. அதனால் வந்து என்ன பண்ணுறாரு, வேதாகமத்தின்படி ஆண்டுடைய வார்த்தையின்படி ஜனங்களை வந்து நீங்கள் நடத்தணும். அப்படி அதை நடத்துக்கிறதுலேருந்து நீங்கள் தவறிட்டீங்க. வேத பாரகரே பரிசேயரே மக்களை வந்து வேதத்தின்படி ஆண்டுடைய வார்த்தையின்படி நடத்த நீங்கள் தவறிட்டீங்க. அதனால் உங்களுக்கு ஐயோ அப்படின்ற வார்த்தையை ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுகிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதனால் சில நேரம் இப்படி பேச வேண்டிய சூழ்நிலை வந்தால் இப்படி என்ன பண்ணி தான் ஆகணும், பேசி தான் ஆகணும். அதனால் எல்லாரையும் நேசிக்கணும், நம்ம அப்படி உருகி தான் போகணும், தாழ்மையாக போகணும் அப்படின்லாம் வந்து சில நேரம் பேச வேண்டிய நேரங்களில் கண்டிப்பாக என்ன பண்ணிடணும், பேசணும். தவறான உபதேசங்கள் அப்படின்னா அதை கண்டிப்பாக சுட்டி காட்ட வேண்டும். ஸோ நிறையா நேரங்களில் ஆண்டவர் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து வந்து யூ ஆர் ராங் அப்படி சொல்லியிருக்காரு. ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிறது வந்து தப்பு. நாட் நோயிங் த ஸ்கிரிப்சர்ஸ் ஆர் த பவர் ஆஃப் காட். தேவனுடைய வல்லமையை தெரியாமல், ஆண்டுடைய வார்த்தைகள் தெரியாமல் நீங்கள் வந்து தப்பு பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் ஜீசஸ் வாஸ் நாட் அஃப்ரைட் டு டெல் பீப்புள் தட் தே ஆர் ராங். ஹல்லேலூயா. அவங்க வந்து தவறானவர்கள், தப்பாக வந்து உபதேசிக்கிறார்கள், தப்பாக ஜனங்களை நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து எச்சரிக்கிற ஆண்டவர் பயப்படவே இல்லை. பயப்படாமல் ஆண்டவர் வந்து அவர்களை எச்சரித்தார் அப்படி சொல்லி பார்க்குறோம். ஸோ நம்மளும் அப்படி தான் என்ன பண்ணணும், அந்த மாடலை நம்மளும் ஃபாலோ பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ மூன்றாவது காரியம், ஜீசஸ் ரிசார்ட்டட் டு மெட்டஃபாரிக்கல் அனிமல் நேம் காலிங். சில நேரம் வந்து அனிமல் நேமை வந்து என்ன பண்ணுவார், யூஸ் பண்ணுவார். சில அனிமல் நேமை வந்து நம்ம சில நேரம் வந்து எருமைன்னு சொல்லுவோம், பன்னின்னு சொல்லுவோம், நாயின்னு என்ன பண்ணுவோம் சொல்லுவோம். ஸோ எருமை, பன்னி, நாய் நம்ம சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி ஆண்டவர் சில அனிமல் நேம்ஸை சொல்லி என்ன பண்ணுறாரு, அது ஏன் அந்த அனிமல் நேமை வந்து சொல்கிறாருன்னா, இவங்களோட நேச்சர் விக்கடாக இருக்குது, இவங்க துன்மார்க்கமான வழியில் நடக்கிறாங்க. ஸோ இவங்க துன்மார்க்கமான வழியில் நடக்கிறதுனால சில அனிமல் பேரை சொல்லி இவங்களை வந்து என்ன பண்ண வேண்டியிருக்கு, திருத்த வேண்டியிருக்குது. ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து சில மிருக பெயர்களை வந்து யூஸ் பண்ணார். மத்தேயு 12:34 பாருங்கள். விரியன் பாம்பு குட்டிகளே, நீங்கள் பொல்லாதவர்களாக இருக்க நலமானதை எப்படி பேசுவீர்கள், இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். ஹல்லேலூயா. ஸோ அப்படிப்பட்ட ஆள்களுக்கு அப்படி தான் சொல்லணும், விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அதை யூஸ் பண்ணுறாரு. 23ஆவது அதிகாரம் 33ஆம் வசனம், மத்தேயு 23:33. எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள் சர்ப்பங்களே, சர்பன்ஸ். அப்புறம் வந்து வைப்பர்ஸ் அப்படிலாம் என்ன பண்ணுறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே அப்படின்னு வந்து ஆஃப் ஸ்ப்ரிங் ஆஃப் சர்பன்ஸ் அப்படிலாம் வந்து சொல்கிறாரு. அப்புறம் ஏரோது ராஜாவை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவர் நரின்னு சொல்கிறாரு. லூக்கா 13ஆவது அதிகாரம் 32-33 பாருங்கள். லூக்கா 13. அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள். ஏரோதை பார்த்துட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார், அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள், நான் இன்னைக்கு நாளைக்கு எல்லாம் நடமாட வேண்டியிருக்கு, நிறைய பிரசங்கம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்ட்டு போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் கேரக்டர் வந்து விக்கடாக இருக்குது, துன்மார்க்கமான கேரக்டராக இருக்குது, அவன் எண்ணங்கள் சரியில்லை, அவன் நோக்கம் சரியில்லை. ஸோ அதனால் அவனோட ஆட்கள்கிட்ட சொல்லி விட்றாரு, அந்த நரிக்கு போய் இப்படி சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தந்திரமாக என்ன பண்ணுறான், அவன் வந்து காய நகர்த்துறான், இயேசுவை கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வகை தேடி சுற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருந்தான். ஸோ அதனால் இன்றைக்கி நாளைக்கெல்லாம் வந்து நடமாட வேண்டியிருக்கு. நானாக என்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுப்பேன், அப்போ தான் நீங்கள் எடுத்துக்கொள்ள முடியும், நீங்கள்லாம் வந்து என்னுடைய ஜீவனை என்ன பண்ண முடியாது, எடுத்துக்கொள்ள முடியாதுன்னு ஆண்டவர் அதை சொல்லி அனுப்புகிறார். அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் அப்படி சொல்லுது. அப்புறம் சில தவறான உபதேசக்காரர்களை ஓநாய்கள் அப்படி சொல்கிறார். மத்தேயு 7:15 பாருங்கள். மத்தேயு 7:15 ஓநாய்கள்னு சொல்கிறாரு. ஓநாய்கள். ஸோ கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்க. அவங்க ஆட்டுத்தோலை பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும், நல்லா பிரசங்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஆனால் உள்ளத்தில் அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்களாக என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஸோ அதனால் அதுலேயும் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படி சொல்ல. ஸோ சில நேரம் வந்து ஆண்டவர் புறஜாதிகளை பார்த்து நாயின்னு சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மத்தேயு 7:6 வசனத்தை வந்து பார்த்திங்கன்னா, பரிசுத்தமானது நாய்களுக்கு கொடாதீங்க, உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதீங்க அப்படி சொல்கிறார் ஆண்டவர். ஸோ நாய்களுக்கு பரிசுத்தமானது, ஏன்னா அதோட வேல்யூ புரியாது அப்படிங்கிறதுக்காக. பன்னிக்கு வந்து முத்துக்களை போட்டால் முத்தோட வேல்யூ பன்னிக்கு தெரியுமா, அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால தான் ஆண்டவர் வந்து அப்படி சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை. அது வந்து அவங்கள திருத்துக்கிறதுக்காக தான் சொல்கிறாரு. அவங்க எப்படி வந்து அவங்கள்ட்ட வந்து சுவிசேஷத்தை அறிவிக்கணும் அப்படி அறிவிக்கணும். இப்போவே விலையேற்றப்பட்ட முத்துக்களை வந்து என்ன பண்ணக்கூடாது, பன்னிகள்கிட்ட போடக்கூடாது, பரிசுத்தமானதை நாய் கூடாதீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிற அந்த நோக்கத்தை நம்ம வந்து புரிந்து கொண்டோம்னா
அவர் ஏன் இப்படி பேசினார் அப்படிங்கிறத நம்ம வந்து புரிந்துக்கலாம். ஸோ இப்போ நம்மளும் அப்படி தான், சில பேர் நம்மளை வந்து திட்டுவாங்க. அப்போ அவங்க சரியாக இருக்குதான்னு பாருங்க, ரீசன் சரியாக இருக்குதா அப்போ திட்டுறதை வாங்கிக்கலாம். ரீசன் சரியில்லை அப்படின்னா நம்ம வந்து திட்டுறதை என்ன பண்ண முடியாது, வாங்க முடியாது. ஸோ அப்படி தான் நம்ம வந்து எல்லாரையும் பார்க்கணும். ஸோ நம்மளும் மற்றவர்களை திருத்துக்கிற பொழுது வார்த்தைகள், எப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற பார்த்து என்ன பண்ணணும், யூஸ் பண்ணணும். அது இந்த வார்த்தை இதுக்கு சொன்னால் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு பார்த்து யோசித்து அந்த வார்த்தையினால் அவங்க சொல்லி, ஆண்டவர் வந்து சில இடத்துல விரியன் பாம்பு குட்டிகளேங்கிறாரு, சில இடத்துல சர்ப்பங்களேங்கிறாரு, சில இடத்துல மாயக்காராகிய வேதபாரக பரிசேயரே உங்களுக்கு ஐயோ அப்படி சொல்கிறாரு, சில இடத்துல நாய்கள், சில இடத்துல பன்னி, ஓநாய்கள் அப்படிலாம் வந்து ஆண்டவர் எந்த இடத்துல யாருக்கு அந்த வார்த்தைகளெல்லாம் யூஸ் பண்ணார், எதுக்கு யூஸ் பண்ணார் அப்படிங்கிறத நம்ம வந்து என்ன பண்ணணும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. அப்படி அந்த நோக்கம், அவர் யூஸ் பண்ண அந்த ஹார்ஷ் வேர்ட்ஸ், அதோட நோக்கத்தை, அந்த பர்பஸை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஓகே, ஆண்டவர் அது வந்து யூஸ் பண்ணது நல்லது தான். அவர்களை திருத்துவதற்காக, அவர்கள் மத்தியில் டீல் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்கா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். அடுத்ததாக 4வது, ஜீசஸ் கரெக்டட் அண்ட் கன்ஃபரண்டட் பை மீன்ஸ் ஆஃப் கம்பேரிசன். ஸோ கம்பேர் பண்ணி ஒப்பிட்டு பார்த்து திருத்தினார் மக்களை. ஆனால் நம்ம வந்து சொல்லுவோம், நம்ம வந்து யாரையும் ஒப்பிடக்கூடாது அப்படின்லாம் என்ன பண்ணுவோம், நம்ம வந்து சொல்லுவோம், பிள்ளைகள்லாம் ஒரு பிள்ளை நல்லா படிக்குது, நம்ம பிள்ளை நல்லா படிக்கலை அப்படின்னா அவெல்லாம் எப்படி படிக்கிறா, நீ ஏன் படிக்க மாட்டேங்கிற அப்படின்னு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பிட்டுலாம் பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம வந்து சொல்கிறோம். ஆனால் சில காரியங்கள் என்ன பண்ணலாம், ஒப்பிட்டு பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து என்ன ஒப்பிட்டு பேசினார் அப்படின்னா, விசுவாசத்தை ஒப்பிட்டு பேசினார். மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5லேருந்து 13 முடியல வசனங்களில் அந்த சம்பவம் இருக்குது. நூற்றுக்கு அதிபதி கர்த்தரிடத்தில், இயேசு கிறிஸ்துவினிடத்தில் வந்து, என் பையன் திமிர்வாதமாக கிடக்கிறான், கொடிய வேதனைப்படுறான் அப்படி சொல்லி சொல்கிறப்ப அவன் வந்து சொல்கிறான், இயேசு கிறிஸ்து வந்து சொல்கிறாரு, நான் வந்து குணமாக்குறேன் அப்படி சொல்கிறாரு, நான் வந்து குணமாக்குறேன் அப்படி சொல்கிறாரு. ஆனால் வந்து நூற்றுக்கு அதிபதி என்ன சொல்கிறாரு, நீங்கள் என் வீட்டுக்கு வர நான் வந்து பாத்திரம் நல்ல அப்படி சொல்லி நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஸ்பீக் ஒன்லி ஒன் வேர்டு, தட்ஸ் எனஃப், மை சர்வன்ட் வில் பி ஹீல்டு அப்படி சொல்கிறார். ஹல்லேலூயா. ஸோ என்னுடைய வேலைக்காரன் வந்து குணமாயிடுவான் அப்படின்னு சொல்கிறப்போ ஆண்டவர் வந்து 10ஆம் வசனத்தில் இயேசு இதை கேட்டு ஆச்சரியப்பட்டு, பின்னால் அவருக்கு பின்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்களெல்லாம் பார்த்து, இஸ்ரவேலருக்குள்ளும் நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை, அவங்கள திருத்துறதுக்காக சொல்கிறார். இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ளவர்களாம் என்ன பண்ணணும், இருக்கணும். ஒரு வார்த்தை சொன்னால் போதும்ன்ட்டு யார் சொல்ல, ஒரு புறஜாதியான், தெரிந்து கொள்ளப்படாத ஒரு ஜென்டைல் செஞ்சூரியன் வந்து என்ன பண்ணுறான், சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படி சொல்லி கம்பேர் பண்ணுறார். செஞ்சூரியனோட ஃபெய்த்தையும் சோசன் பீப்புளோட ஃபெய்த்தையும் வந்து என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணுறாரு. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விசுவாசத்தையும் நூற்றுக்கு அதிபதி விசுவாசத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ எப்படி உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கணும், ஸோ அப்போ வந்து உங்களை நீங்கள் என்ன பண்ணுங்கள், திருத்தி கொள்ளுங்க அப்படி சொல்லுவார். ஸோ அவங்க நிறைய பேர் விசுவாசம் இல்லாமல் ஆண்டவருக்கு பின்னால் ஃபாலோ பண்ணிட்டு வர்றவங்களாகவும் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறாங்க. ஸோ அப்போ வந்து இயேசு கிறிஸ்து இதை வந்து அவங்களுடைய அன்பிலீஃபை, எவ்வளோ கிரேட்டாக இருக்குது உங்களுடைய அன்பிலீஃப், உங்களுடைய அவிசுவாசம் வந்து எவ்வளோ தூரம் பெருசாக இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு உணர்த்துகிறார். அல்லேலூயா. அவர்களுக்கு அப்படி உணர்த்துகிற விதமாக, அவங்கள திருத்துகிற விதமாக இப்படி வந்து என்ன பண்ணுறாரு, கம்பேர் பண்ணுறது சொல்கிறாரு. அப்புறம் வந்து தொடர்ந்து அவர் வந்து சொல்லிட்டு வந்துட்டு, இப்படி நீங்கள் வந்து அவிசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா இட்டர்னல் பனிஷ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்துடும் அப்படி சொல்கிறாரு. நியாய தீர்ப்பு உங்களுக்கு வரும் அப்படிங்கிறத 12ஆம் வசனத்தில் பாருங்கள், 11-12 சொல்கிறாரு. அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து புறஜாதிகள் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களோட பந்தியிருப்பார்கள். நிறையா புறஜாதிகள் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நீங்கள் இஸ்ரவேலர் என்ன பண்ண போகிறீங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ராஜ்யத்தின் புத்திரரோ இஸ்ரவேல் புத்திரரோ புறம்பான இருளிலே தள்ளப்படுவார்கள். நீங்கள் இப்படி அவிசுவாசத்தோடு இருந்தீங்கன்னா, அவங்களோட விசுவாசம் இப்படி பெருசாக இருந்துச்சுன்னா, அவங்க தான் பரலோகத்தில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபோட டின்னர் சாப்பிடுவாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் வந்து புறம்பான இருளிலே தள்ளப்படுவீர்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாக இருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஸோ விசுவாசம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டவர் இப்படி கம்பேர் பண்ணி என்ன பண்ணுறாரு, மக்களை திருத்துக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்த 5வது காரியம், ஜீசஸ் கரெக்டட் அண்ட் கன்ஃபரண்டட் ராங் மோட்டிவ்ஸ் அண்ட் எக்ஸ்கியூசஸ். சில சாக்குபோக்கு சொல்கிறது, தவறான நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுகிறது,
ஸோ இதெல்லாம் வந்து பார்த்து அதையும் கரெக்ட் பண்ணுறாரு. சில பேர் தவறான நோக்கத்துக்காக என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க, இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுவாங்க. சில பேர் கரெக்டாக அந்த வாலிப பருவத்தில் வருவாங்க, ஏன்னா அப்போ தான் கல்யாணம் நடக்கும். ஒரு கிறிஸ்தவ பொண்ணு நமக்கு அமைஞ்சிருச்சுன்னா பிரச்சனையே இல்லை, நல்லாயிருக்கும், லைஃப் செட்டில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக மேரேஜுக்காக என்ன பண்ணுவாங்க, சர்ச்சுக்கு வருவாங்க. ஒரு கிறிஸ்டின் பொண்ணை எப்படியாச்சும் கட்டிடணும் அப்படின்ட்டு. ஸோ சில பேர் கிறிஸ்தவ பெண்களை வந்து ஒரு நல்ல கிறிஸ்தவ பையனை என்ன பண்ணிக்கணும், கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தவறான நோக்கத்துக்கோட சர்ச்சுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. நம்ம சர்ச்சுக்கு வர்றது எதுக்கு, ஆண்டவரை ஆராதிக்க. ஹல்லேலூயா. உண்மையான தெய்வத்தை மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்பதற்காக வருகிறோம். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் மகிமையெல்லாம் கொடுப்பதற்காக சர்ச்சுக்கு நம்ம வந்து வர்றோம். அது ஆண்டவருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்து வருகிறோம். சபை கூடி வருதில் விட்டுவிடக்கூடாது, ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆச்சரிக்க நினைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் இந்த கட்டளைகள்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் கீழ்ப்படிந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக, ஆண்டவரை ஆராதிக்கிறதுக்காக நம்ம வரோம். இப்படி தான் நம்ம வரணுமே தவிர நம்ம தவறான நோக்கத்துக்கோட ஏதாச்சும் சாக்கு போக்கு இதெல்லாம் சொல்லிவிட்டு என்ன பண்ணக்கூடாது, நம்ம வந்து வரக்கூடாது. ஸோ சுயத்தை தேடுகிறவர்கள், சுயநலமாக இருக்கிறவங்க சில பேர் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்தாங்க. அதே மத்தேயு 8ஆம் அதிகாரத்தில் 18 22 முடியுள்ள வசனங்களில் இந்த சம்பவங்களை வந்து பார்க்குறோம். 18 வந்து 19வது வசனத்தில் பாருங்கள். அப்பொழுது வேதபாரகன் நல்ல பெரிய ஆள் தான், அவன் போதகரே நீர் எங்கே போனாலும் உம்மை பின்பற்றி வருவேன் அப்படி சொல்கிறான். வேதபாரகன் ஏற்கனவே அவன் ஸ்கிரைபு, நல்ல வேதத்தை பகுத்து ஆராய்ந்து போதிக்கிறவன். அவன் வந்து என்ன பண்ணுறான், நீர் எங்கே போனாலும் நான் உண்மை. அவன் எதுக்காக வர்றான்னு ஆண்டவருக்கு தெரிஞ்சுது, அவனோட மோட்டிவெல்லாம் ஆண்டவருக்கு தெரிஞ்சு என்ன நோக்கத்துக்காக நம்மளை ஃபாலோ பண்ண நினைக்கிறான் அப்படின்னு. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அதற்கு இயேசு நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கோ தலை சாய்க்க இடமில்லை அப்படின்னு ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாரு சொல்கிறாரு. என் பின்னால் வந்தால் பயங்கரமாக ஊழியம் செய்யணும், நான் வந்து தலை சாய்க்க இடம் இல்லாமல் என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வந்து ஊழியம் செஞ்சிட்ருக்கேன். நீ எதுக்கு வர்ற அப்படின்னா, வேதபாரகன் எதுக்கு வர்றான் அப்படின்னா, இவர் மூலமாக ஏதாச்சும் ஒரு ஆதாயம் கிடைக்கும், ஏதாச்சும் ஒரு அரசியல்வாதி பழக்கம் கிடைக்கலாம், ஸோ அதிகாரத்தில் ஏதாச்சும் நம்மளுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பெரிய லெவலில் நம்மளை வச்சுருக்கலாம். நம்ம ஏற்கனவே வேதபாரகர் கொஞ்சம் பெரிய ஆள் தான். ஸோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்தால் ஒரு நல்ல பொசிஷன் நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுவார், அவருக்கு ஒரு பவரை கொடுத்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு பொசிஷனில் வச்சுருப்பார் அப்படி சொல்லி நினச்சிட்டு, இப்படி அவனை நோக்கம் தவறானது. அதனால தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி அவர் சொன்னார், அவன் போயிட்டான், அவ்வளோதான். நரிகளுக்கு குழிகளும் ஆகாயத்து பறவைகள் கூடும் உண்டு, மனுஷனுக்கு தலை சாய்க்க இடம் இல்லைன்னொன்னே தம்பி ராங் மோட்டிவில் வந்து அவர் கிளம்பிட்டார். ஸோ அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தன் வரான், சாக்கு பக்கு சொல்கிறான் பாருங்க. இன்னொருத்தன் வந்து 21 வசனத்தில் அவருடைய சீசரில் வேறொருவன் அவரை நோக்கி, ஆண்டவரே முன்பு நான் போய் என் தகப்பனை அடக்கம் பண்ண எனக்கு உத்தரவு, நான் உங்களை பின்பற்றி வர்றேன், ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு அவர் ஒரு சாக்கு போக்கு சொல்கிறார், எக்ஸ்கியூஸ் கொடுக்குறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி தகப்பனை போய் நான் அடக்கம் பண்ணிட்டு வரேன், வயசானவராக இருக்கார், அவர் அடக்கம் பண்ணிட்டு வரேன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணிட்டோம், நீ என்னை பின்பற்றி வா அப்படி சொல்லி. ஸோ அது அவங்கள திருத்துகிற விதமாக, அல்லேலூயா, அப்படி அவங்கள டீல் பண்ணுறதை நம்ம வந்து பார்க்குறோம். இவங்க இப்படி செய்ததுக்கான காரணம் வந்து என்னென்னா, பொலிட்டிக்கலாக ஏதாச்சும் ஒரு நம்மளுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கும், அந்த பாலிட்டிக்ஸில் ஏதாச்சும் ஒரு பதவி கிடைக்கலாம், அந்த நபர்களோட நம்மளுக்கு ஒரு தொடர்பு கனெக்ஷன் கிடைக்கலாம் அப்படி சொல்லிட்டு அந்த எண்ணத்தோடு அந்த வேதபாரகன் வந்தான். அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கெயின் அப்படின்னு சொல்லலாம். இவர் கூட இருந்தால் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, வேலை செய்யாமல் சாப்பிட்டுக்கலாம் போல், நம்மளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து எல்லாம் வந்து என்ன பண்ணுது, இவர் கூட ஒரு 12 பேர் இருக்காங்க, நல்லா வாழ்கிறாங்க அப்படின்ன மாதிரி, அந்த மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் கெயினும் இருக்கும். நம்மளை யூதாஸ் காரியத்தை கூட தள்ளி விட்டுட்டு நம்மளை என்ன பண்ணலாம், நம்ம இந்த ட்ரெஷரராக என்ன பண்ணிக்கலாம், வச்சிக்கலாம். அந்த மாதிரி ஒரு மோட்டிவோடு அந்த வேதபாரகன் வந்ததை பார்க்கலாம். அதான் இயேசு கிறிஸ்து அதெல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சி அது சொன்னோன்னே அவன் வந்து என்ன பண்ணிட்டான், போயிட்டான் அப்படின்னு சொல்லி பார்க்குறான். ஸோ அப்போ வந்து அடுத்த 2வது ஒருவன் வந்து ஃபிசிக்கலாக உள்ளதை வந்து பார்க்குறான், அப்பாவை அடக்கம் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஸோ ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கு ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ முதல்ல என்ன மரித்தோர் என்ன பண்ணுவாங்க, ஃபிசிக்கலி டெட்டு, அப்புறம் நீ ஸ்பிரிச்சுவலாக ஃபஸ்ட்டு டெட் ஆகிடாத அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். முதலாவது என்ன தான் வரும், ஆவிக்குரிய சாவு, அதுக்கப்புறம் தான் சரீர சாவு வருது. அதனால் ஆவிக்குரிய மரணம் முதல்ல நீ அடைஞ்சிடாத, நீ என்ன பின்பற்றி வா, நீ ஆவியில் உனக்கு ஜீவன் கிடைக்கும், திரும்ப உனக்கு உயிர் வரும்.
ஸோ நீ அதுக்கப்புறம் மற்ற காரியங்களை பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ அப்போ வந்து சாக்கு போக்கு சொன்னவங்க, தவறான நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வந்தவங்க, இவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து சில வார்த்தைகளை சொல்லி அவங்கள கரெக்ட் பண்ணுற திருத்துக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம். ஹல்லேலூயா. ஸோ அது 5வது காரியம். 6வது காரியம், ஜீசஸ் ரிசார்ட்டட் டு ஃபிசிக்கல் ஆக்ட் ஆஃப் ரைச்சியஸ் ஆங்கர். ஸோ சில நேரம் வந்து தேவ நீதியின்படி, நீதிக்காக ஆண்டவர் வந்து கோவப்பட்டார். அது சம்பவம் உங்கள் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். மத்தேயு 21:13 வந்து பார்த்தீங்கன்னா, மத்தேயு 21:13 இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் வந்து என்ன பண்ணார், ஒரு சவுக்கை ரெடி பண்ணி, ஆமாம், இயேசு கிறிஸ்துவையே கோவப்பட வைத்த ஒரு விஷயம் அப்படின்னா இதுதான். ஏன்னா இயேசு கிறிஸ்துவுக்கு மேலே தேவாலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உண்டு. அல்லேலூயா. ஸோ தேவாலயம் அது ரொம்ப பரிசுத்தமானது, அதை பரிசுத்தமாக தான் வைத்திருக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா தேவாலயத்தில் தான் தேவனுடைய பிரசன்னமே இருக்கும் அந்த டைமில், சரிங்களா. ஆசரிப்பு கூடாரத்தில் தான் அந்த தேவாலயம், ஃபஸ்ட்டு ஆசரிப்பு கூடாரம் மோசே காலத்தில், அதுக்கப்புறம் தேவாலயம் கட்டப்பட்டது சாலமோன் காலத்தில். ஸோ சாலமோன் ராஜா காலத்துக்கு அப்புறம் ஆண்டோடைய பிரசன்னம் எங்கே தான் பார்க்க முடியும், எங்கே தான் உணர முடியும், தேவாலயத்தில் தான். வேறு எங்கெல்லாம் இப்போ நம்ம பாத்ரூமுக்கு போனாலும் ஆண்டோடைய பிரசன்னத்தினால் நிரம்பி நல்லா குளிக்கலாம், பிரசன்னத்தினால் நிரம்பி பாட்டு பாடலாம், பாத்ரூம் சிங்கர்ஸ்லாம் இருப்பாங்க. ஸோ நல்லா என் நாட்கள் முடியும் வரைன்னு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டே கூட பாடலாம், ஆண்டவர் பிரசன்னத்தினால் நிரப்பார். இப்போ எங்கே வேணாலும் நம்மளுக்கு ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆனால் அப்போ வந்து சர்ச்சில் மட்டும்தான் பார்க்க முடியும், தேவாலயத்தில், எருசலேம் தேவாலயத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட தேவாலயத்தை இவங்க என்ன பண்ணுறாங்க, கள்ளர் குகையாக வந்து மாற்றுறாங்க. என்னென்ன செய்தாங்க அப்படின்னு முதல்ல அந்த வசனங்களை வாசிங்க. விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து போட்டார். கோபத்தில் அது எதுக்காக கோபம் வந்துச்சு, தேவ நீதி நிறைவேற்றப்படும்படி ஆண்டவர் கோபப்பட்டார். அல்லேலூயா. இது தேவனுடைய நீதி இல்லை, பரிசுத்த தேவனுடைய ஆலயம் இப்படி அசுத்தமாக இருக்கிறது தேவனுடைய நீதி அல்ல. ஸோ இதை பார்த்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், பக்தி வைராக்கியம் அடைந்து, ஆலயத்தை குறித்த வைராக்கியம் அவரை வந்து பட்சிக்குது. ஸோ அந்த வைராக்கியத்தில் ஆண்டவர் இதை வந்து செய்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். இன்றைக்கி ஆண்டவர் வந்து இப்படிலாம் செய்தார் அப்படின்னா நம்ம வந்து நம்ம ஆளுங்க என்ன சொல்லுவாங்க, இமோஷ்னலாக ஜீசஸ் கிரைஸ்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கிறாரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இமோஷ்னலாக வீக்காக இருக்கார் போல், இப்படிலாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. இப்போவும் சில தேவாலயங்களில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே விற்கிறதுக்கு ஒரு சில காரியங்கள் வச்சுருப்பாங்க. இப்போ நான் பெங்களூரில் வந்து ஒரு பெரிய சர்ச்சு, சர்ச்சுக்கு வந்து போயிருந்தேன். நிறைய ஆயிரக்கணக்கான ஆட்கள் வருவாங்க. ஒரு 4-5 சர்வீஸ் வந்து நடக்கும். ஸோ அப்படிப்பட்ட, அப்புறம் மலையாள சர்வீஸ் இருக்குது, இங்கிலீஷ் சர்வீஸ் இருக்குது, கன்னடா சர்வீஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய, அங்கே பைபிள் காலேஜ் படிக்கும்போது அந்த சர்ச்சுக்கு வந்து போவேன். அது வந்து அது பிரசங்கம் சூப்பராக இருக்கும், அது பாஸ்டர் நல்லா அருமையாக பேசுவார், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் வர்ஷிப்பும் இங்கிலீஷ் சர்வீஸுக்கு போவோம், ஏன்னா தமிழ் கிடையாது. ஸோ அதனால் இங்கிலீஷ் சர்வீஸ் சாங்ஸும் பக்காவாக இருக்கும், மியூசிக்லாம் செம்மையாக இருக்கும். அப்படியே ஒரு தியேட்டருக்குள்ளே இருந்த மாதிரி இருக்கும் நம்மளுக்கு. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சர்ச்சு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் வந்து நிறையா விற்கிறதுக்கு இருக்கும். அவங்க வெளியிட்ட புக்ஸு, பாஸ்டரோட பிரசங்க சிடிஸு அது இருக்கும். அப்புறம் வந்து கேன்டீனும் இருக்கும். எல்லாம் வடை இதெல்லாம் வந்து வாங்கி சாப்பிட்டுக்கலாம், டீ வாங்கி சாப்பிட்டுக்கலாம். ஸோ அது மாதிரி ஃப்ரீயாகவும் டீ கொடுப்பாங்க இவங்க. ஸோ நீங்கள் இது பிடிக்காமல் நீங்கள் போய் இதுக்கு போய் நிற்கணுமா அப்படின்ட்டு நீங்கள் போய் அங்கேயும் போய் என்ன பண்ணலாம், வாங்கிக்கலாம் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஆண்டவர் பார்த்துட்டு தள்ளி விட்டாருன்னா அந்த மக்கள் என்ன சொல்லுவாங்க, இமோஷ்னலாக அன்ஸ்டேபிளாக இருக்கிறாரு ஆண்டவர் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. ஸோ ஆண்டவர் செய்கிறது தப்பு, தேவனை தானே வச்சுருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவங்க வந்து ஒரு ஓரத்தில் அதை வச்சுருக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இங்கே வந்து தேவாலயத்தை அப்படி மாற்றிட்டாங்க, அதான் ஆண்டவர் வந்து கோவப்படுறார். ஹல்லேலூயா. இப்போ இருக்கிறது அவங்க வந்து அது ஒரு ஓரமாக இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போயிட்டு இருக்கட்டும். ஏன்னா இப்போ ஊழியத்துக்கு நிறைய தேவைகள் இருக்குது, அதனால் அதில் வந்து தேவைகள் சந்திக்கப்படும். ஸோ சில பேர் விசுவாசிக்கும் வந்து கான்ட்ராக்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மூலமாக ஒரு விசுவாசி பயனடைகிறதுனால அது தப்பு இல்லை. ஸோ அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ ஒன்று. ஆனால் தேவாலயம் எப்படி இருக்குது, ஹல்லேலூயா, அந்த தேவாலயத்தை அசுத்தமாக இப்போ வந்து நாமளே தேவாலயம், ஹல்லேலூயா, நம்மளே ஆண்டவர் வாசம் பண்ணுகிறது. இந்த ஆலயம் எப்படி இருக்குது, பரிசுத்தமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த ஆலயம் பரிசுத்தமாக இல்லை அப்படின்னா ஆண்டவர் வந்து கண்டிப்பாக கோவப்பட தான் செய்வார். பக்தி வைராக்கியத்தில் நம்மளை 2 அடி அடிக்கலாம், நமக்கு சில தீமையான காரியங்கள் நடக்கலாம்.
பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் தீமையான காரியங்கள் நடக்குதா, நம்ம 2 அடி வாங்குகிறோமா, அப்போ வந்து நம்ம யோசித்து பார்க்கணும், நம்ம ஆலயத்தை பரிசுத்தமாக வச்சிருக்கிறோமா, அல்லேலூயா, தேவன் தங்குகிற அந்த ஆலயம் பரிசுத்தமாக இருக்குதா இல்லையா அப்படி சொல்லி நம்ம வந்து என்ன பண்ணணும், உணரணும். அதை நம்ம தெரிந்து கொண்டு மனம் திரும்பணும். அப்படின்னா ஆண்டவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக நமக்குள்ளே அவர் வாசமாக இருப்பார். பரிசுத்த ஆவியானவர் மிகுந்த சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நமக்குள்ளே அவர் வாசமாக இருப்பார். ஸோ அதனால் இந்த பிரசங்கத்திலேருந்து சில காரியங்களை நம்ம வந்து கற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்து அன்பை மட்டும் செலுத்திட்டு அப்படியே போயிடல. ஹல்லேலூயா. ரொம்ப தாழ்மையாக இருந்து அவர் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார், எல்லாரையும் நேசித்தார். ஆனால் யார் யாரை எப்படி நடத்தணுமோ அப்படி என்ன பண்ணார், நடத்தினார். அதையும் நம்ம வந்து தெரிந்து கொள்ளணும். நான் அந்த பிரசங்கத்தை மட்டும் முடிச்சிருந்தேன்னா, நீங்கள் எல்லாம் உண்மையான அன்பு செலுத்துகிற பாத்திரமாக, அவன் தவறான உபதேசம் பண்ணிக்கிட்டு இருப்பான், அவன்கிட்டையும் போய் கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஹைப்பர் கிரேஸ் பேசிக்கிட்டு இருப்பான், ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் பேசிக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரையும் நம்ம நேசிக்கணும், எல்லாரையும் நம்ம டிஃப்ரெண்ட் வியூஸாக இருந்தாலும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ட்டு போயிட்டு என்ன பண்ணக்கூடாது, அங்கே உட்காந்து ஆண்டவர் இப்படியும் பண்ணார். ஹல்லேலூயா. அது நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஸோ திரும்ப எல்லாத்தையும் தமிழில் ஒரு தடவை சொல்கிறேன். முதலாவது, இயேசு கிறிஸ்து பொதுவாக பப்ளிக்காக வந்து என்ன பண்ணார், மக்களை திருத்தினார். ரெண்டாவது வந்து டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் முகமுகமாக பார்த்து அவர்களை திருத்தினார். மூன்றாவது, சில மிருக ஜீவன்களை பேரை சொல்லி ஆண்டவர் சில பேரை என்ன பண்ணார், திருத்தினதை நம்ம வந்து பார்க்குறோம். நாலாவதாக ஒப்பிட்டு பார்த்து திருத்தினார். அவங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்குது, உங்களுடைய விசுவாசம் எப்படி, ஒப்பிட்டு பார்த்து ஆண்டவர் திருத்தினார். அதுக்கப்புறம் தவறான நோக்கம், தவறான எண்ணம், சாக்குப்போக்கு சொல்கிறவங்க, இவங்களையும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணார், திருத்தினார். அடுத்து வந்து தேவாலயத்தை குறித்த அந்த பக்தி வைராக்கியத்தில் கோவப்பட்டார். ஹல்லேலூயா. அது தேவனுடைய நீதி நிறைவேறுவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கோவப்பட்டார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இப்போ ஒரு சில காரியங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அது வந்து டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு இந்த உலகத்தில் இப்போ நிறையா இருக்குது, சரிங்களா? அதில் இருந்து நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை அவாய்ட் பண்ணணும், அதுலேருந்து விலகி இருந்தால் ரொம்ப நல்லது. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப், ஏன்னா சில நடத்தைகளை குறித்து தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அதனால் இந்த உலகத்தில் நிறைய டாக்ஸிக்னா வந்து என்னென்னா நச்சு உறவு அப்படி சொல்லுவாங்க. நச்சு, அது வந்து நஞ்சு. அந்த உறவு வந்து நம்மளை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை வந்து கொன்றும். ஸோ அப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப், அந்த டாக்ஸிக்கான பர்சன் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவங்கள்ட்ட வந்து என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் விலகிருங்க. முதலாவது, அவங்க அளவுக்கு அதிகமாக கட்டுப்படுத்துவாங்க அவங்கள. டாக்ஸிக் பர்சன் வந்து என்ன பண்ணுவாங்க, அளவுக்கு அதிகமாக அவங்கள கட்டுப்படுத்துவாங்க. தங்கள் விருப்பங்களை தாங்கள் குறித்த நபரில் திணிப்பாங்க. ஒரு பர்டிகுலராக ஒரு ஆளை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு இவங்களோட விருப்பத்தை அவங்க மேலே என்ன பண்ணுவாங்க, திணிக்கிறவங்களாக இருப்பாங்க. அவங்களாம் டாக்ஸிக் பர்சன், நச்சு உறவுல உள்ளவங்க, அவங்க நச்சு மக்கள் அப்படி சொல்லி நம்ம நஞ்சு அவங்கள வந்து நம்ம அவாய்ட் பண்ணிடணும், அவங்கள்ட்ட வந்து விலகி இருக்கணும். அவங்க சில நேரம் வந்து இதற்கு ஆதாரமாக தங்களுடைய மதங்களை கூட பயன்படுத்துவாங்க. பொதுவாக கிறிஸ்தவங்களாக இருந்தால் வேத வசனங்களை மேற்கோள் காட்டி இதுதான் நீ செய்யணும் அப்படின்னு வேதம் சொல்லுதுன்னு சொல்லுவாங்க. கிறிஸ்தவங்களாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, இதுதான் நீ வந்து இப்படி தான் செய்யணும்னு வேதம் சொல்லுது அப்படின்னு. அவங்க செய்கிறாங்களோ இல்லையோ, ஆனால் மற்றவங்க நீ இப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, அப்படி திணிக்கிறத பார்க்குறோம். அவங்க வந்து இது வந்து முதல் பாயிண்ட், ஒரு 8 பாயிண்ட்டு சீக்கிரம் சொல்லிடுறேன். ரெண்டாவது பாயிண்ட் வந்து சின்ன சின்ன தவறுகளையும் மன்னிக்காமல் முரட்டுத்தனமாக கோபத்தை வெளிப்படுத்துவாங்க. சின்ன சின்ன தவறையும் என்ன பண்ண மாட்டாங்க, மன்னிக்க மாட்டாங்க, முரட்டுத்தனமாக கோவப்படுவாங்க. ஸோ இவங்களையும் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இவங்கள்ட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடாது. அவங்களையும் வைக்க வேண்டிய இடத்துல என்ன பண்ணணும், வைக்கணும். நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறீங்க, காலேஜில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இப்படி டாக்ஸிக்காக இருப்பாங்க சில ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஜாபுக்கு போனாலும் அங்கேயும் டாக்ஸிக் பீப்புளெலாம் இருப்பாங்க, மோசமானவங்க. அவங்கள்ட்ட தான் கொஞ்சம் என்ன பண்ணுங்க, விலகியே இருங்க, ஓகேவா? ஸோ இயேசு கிறிஸ்து எல்லாரையும் ஒன்றாக நடத்தலை, ஒரே மாதிரி நடத்தலை அப்படின்னு நான் சொன்னேன். யார் யாரை எப்படி டீல் பண்ணுவோம் அப்படி தான் டீல் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படி சகிச்சுக்கலாம், அப்படி இருக்கலாம் அப்படின்னு இருந்தால் தான் அந்த ரிதன்யா மாதிரி ஆட்கள்லாம் வந்து என்ன பண்ணாங்க, தற்கொலை செய்கிற அளவுக்கு போச்சு. அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அப்படி பண்ணிக்கலாம் அப்படின்னு. எல்லாம் டாக்ஸிக்கானவங்க அவங்க. அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் இப்படி இருந்தால் நீங்கள் உடனே பேரண்ட்ஸுக்கு வந்து சொல்லிடணும். பேரண்ட்ஸ் எதுவும் ஆக்ஷன் எடுக்கலைன்னா நீங்களே ஒரு முடிவு எடுத்து தனியாக வந்துடணும், அவ்வளோதான், சரிங்களா? இந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா உங்களையே நீங்கள் இழந்துருவீங்க. நீங்களாக என்ன பண்ண முடியாது, இருக்க முடியாது. கடைசியில் சூசைடு தான் வந்து ரிசல்ட்டாக வந்து நிற்கும். ஸோ அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட்டாக இருக்கிற இப்போவே உங்களுக்கு நான் வந்து சொல்லிடுறேன், பின்னால் வர இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இது ஒரு பெரிய ரிசர்ச் பண்ணி ஒரு பாஸ்டர் அனுப்பி விட்டது. அதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். 3வது காரியம், உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு பிடிக்காது. உங்களுக்கு ரோஸ் மில்க் பிடிக்குன்னா அவங்களுக்கு வந்து அதை சாப்பிடவே விட மாட்டாங்க. அவங்க வந்து லெமன் ஜூஸ் தான் வாங்கி கொடுப்பாங்க உங்களுக்கு. ஆனால் உங்களுக்கு பிடிச்சது ரோஸ் மில்க், சாப்பிடவே விட மாட்டாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு பிடித்த எந்த ஒரு காரியமும் அவங்களுக்கு பிடிக்காது. மட்டுமல்லாமல் அதை மட்டம் தட்டுவதுடன் நீங்கள் அதை செய்ய விடாதபடி தடுப்பார்கள். அதான் டாக்ஸிக் பீப்புள். கவனமாக இருக்கணும். அதை செய்ய விட மாட்டாங்க. உங்களுக்கு பிடிச்சதை செய்ய விட மாட்டாங்க. அடுத்து 4வது காரியம், உங்கள் மீது உள்ள அன்பும் அக்கறையும் குறையும், இரக்கமற்றவர்களாக மாறுவாங்க. ஸோ அப்படி நீங்கள் வந்து அவங்களுக்கு பிடிக்காத வந்து செய்கிறீங்க, உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்கிறீங்கன்னா நாளடைவில் உங்கள் மேலே இருக்கிற அன்பு அக்கறை குறையும், இரக்கமற்றவர்களாக என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க, கொடுமைப்படுத்துவாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு போலீஸ்காரன் எப்படியெல்லாம் பேசுகிறான், அவளை அடித்தேன், இப்படி கழுத்தை பிடிச்சி நெரிச்சேன், அவள் துடிச்சிட்டா அப்படின்ட்டு தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறான் ஃபோனில். எப்படி வந்து அப்போ எவ்வளோ இரக்கமற்றவர்களாக மாறுறாங்க. டாக்ஸிக் பீப்புள் அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? குறிப்பாக பொம்பளை பிள்ளைங்க இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். எல்லாம் சகித்துக்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, வாழ்ந்தரலாம் இருந்தரலாம் அப்படின்லாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படின்னா நீங்கள் இழக்கக்கூடிய சூழ்நிலை வந்துடும். அடுத்து 5வது காரியம் வந்து, பொது நிகழ்வுகளில் உங்களை தள்ளி இருக்க வைப்பாங்க. நீ எனக்கு தகுதியானவள் இல்லை அப்படி சொல்லுவாங்க. நீ எல்லாம் எனக்கு தகுதியே கிடையாது அப்படின்ன மாதிரி என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. பொது இடங்களில் உங்கள்கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. உங்களை வந்து கூட சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. உங்கள் டாக்ஸிக் பீப்புள், அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கணும். அடுத்து 6வது காரியம், உங்களுக்கான வளர்ச்சிக்கு என நீங்கள் எடுக்கும் எந்த முயற்சியையும் குற்றப்படுத்துவாங்க. இந்த ஒரு எஃபர்ட் எடுத்தால் நான் வந்து ஒரு லெவலுக்கு போவேன் அப்படி சொல்லி நீங்கள் ஒரு எஃபர்ட் எடுக்கலாம். ஆனால் அந்த எஃபர்ட்டை எடுக்க விட மாட்டாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக என்ன பண்ணுவாங்க, இருப்பாங்க. எனக்கு நேரம் கொடுக்காமல் வேறு காரியங்களில் கவனம் செலுத்தினா உறவை துண்டித்து கொள்வேன் அப்படின்னு பயமுறுத்துவாங்க. துண்டிச்சுட்டு போன்னு சொல்லி விட்டுறணும். சரிங்களா? எனக்கு கொடுக்குற டைம் எங்கே, நான் மெசேஜ் பண்ணேன் ரிப்ளை வரல, காலையில் பண்ணேன் அப்படின்ட்டு என்ன பண்ணுவாங்க, அப்படியே நிற்பாங்க. அப்படிலாம் தேவையே கிடையாது. இப்போவே இப்படி பண்ணுறான்னா பின்னால் என்னென்னா பண்ணுவான், யோசித்து பார்க்கணும். ஸோ எனக்கு நேரம் கொடுக்காம வேறு காரியங்களில் நீ கவனம் செலுத்துறியான்னு சொல்லி இது பண்ணுவாங்க. உறவை துண்டிச்சு கொள்வேன், அதெல்லாம் விட்டுருங்க. ஸோ 7வது காரியம், உங்களுக்கு தெரியாமல் வேறு ஒரு காரியத்தில் வேறு ஒருவரிடத்தில் சந்தோஷம் அடைவாங்க. ஸோ உங்களுக்கு தெரியாமல் வேற ஒரு இடத்துல போய் வேற ஒரு காரியம் செஞ்சு அதில் இங்கே சந்தோஷம் கிடைக்கல அப்படின்றதுக்காக வேறு காரியங்களை வந்து என்ன பண்ணுவாங்க, செய்து அதில் சந்தோஷம் அடைவாங்க. அப்படிப்பட்டவங்களும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து 8வது காரியம், கடைசி, பிறருடன் உங்களை ஒப்பிட்டு நீ அழகா இல்லை, சரியில்லை அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, காயப்படுத்துவாங்க. அந்த பிள்ளைய பாரு எப்படி இருக்குது, அவனை பாரு எப்படி இருக்குன்னு. சில பேர் பொம்பளை பிள்ளைங்களும் டாக்ஸிக்காக இருப்பாங்க. ஸோ அப்படியே இருக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ அப்படி விட பசங்க விலகிடணும் அவங்கள்ட்ட இருந்து. இதை தாங்க முடியாது. எதுக்கு எடுத்தாலும் கேள்வி, எதுக்கு எடுத்தாலும் நஞ்சு மாதிரி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தால் என்ன பண்ண முடியும், பசங்களோட லைஃப்பும் ரொம்ப மோசமாக போயிடும். ஸோ அதனால் அழகா இல்லை, சரியில்லை, அப்படி என்ன காரியம் வந்து செஞ்சாலும் சரியில்லைன்னு என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. சில பேர் வந்து எப்படி இருப்பாங்க, எதை செஞ்சாலும் சரியில்லைன்னு சொல்லுவாங்க, உனக்கு அந்த தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து கிறிஸ்தவர்களே அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்கரேஜ் பண்ணுறவங்களாக தான் என்ன பண்ணணும், வி ஷுட் பில்ட் அப் ஈச் அதர், வி ஷுட் என்கரேஜ் ஈச் அதர். நம்ம ஒருத்தர் கட்டி எழுப்புகிறவர்களாக, உற்சாகப்படுத்துகிறவர்களாக தான் நம்ம வந்து என்ன பண்ணணும், இருக்கணும். நம்ம வந்து அப்படி சோர்ந்து போகிறவர்களாக என்ன பண்ணிடக்கூடாது. அவங்களையே அவங்க நம்பாத அளவுக்கு, அவங்களா இருக்க விடாத அளவுக்கு நம்ம வார்த்தைகளை பேசி அவங்கள மட்டம் தட்டுகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஸோ உங்களுக்கு ஃபேமிலியில் நீங்கள் வந்து பார்த்துக்கங்க, இது மாதிரி அந்த மாதிரி காரியங்கள், இந்த மாதிரி காரணத்தோடு உங்களை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க, சரியில்லை சொல்கிறாங்க, தகுதியில் சொல்கிறாங்க, தேவையில்லாமல் கோவப்படுறாங்க, எனக்கு நீ வந்து டைம் கொடுக்க மாட்டேற, உன்னோட காரியத்தெல்லாம் கவனம் செலுத்துகிற, உறவை முறிச்சிருவேன், டிவோர்ஸ் தான், அப்படி இப்படி இன்னும் என்ன பண்ணுறாங்க, உங்களை ரொம்ப காயப்படுத்துகிறாங்க, வைக்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. 1-2 காரியங்களில் பொறுத்து போகலாம். ஆனால் எல்லா காரியங்கள்லேயும் எல்லா நேரமும் இப்படி தான் இருக்குது, ஒரு சமாதானமே இல்லை அப்படின்னா யோசித்து முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் நீங்கள் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஏன்னா இயேசு கிறிஸ்துவை வச்சு நான் வந்து சொன்னேன், சில எல்லாரையும் ஒரே மாதிரி அவர் நடத்தலை. ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக என்ன பண்ணார், டீல் பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன வார்த்தைகளை போட்டு பேசணுமோ அந்தந்த வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவர் பேசினார். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அந்தந்த குரூப்புக்கு ஆண்டவர் வந்து அவங்கள திருத்துகிறவராக, அவங்களோட
டீல் பண்ணுகிறவராக ஆண்டவர் இருந்தார். நம்மளும் அப்படி இருப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ பேச வேண்டிய நேரத்தில் பேசணும், அமைதியாக இருக்க வேண்டிய நேரத்தில் அமைதியாக இருக்கணும். எல்லா நேரத்துலையும் அமைதியாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஸோ தேவைப்பட்ட நேரத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கோபப்பட்டார். ஹல்லேலூயா, தேவ நீதி நிறைவேறுவதற்காக பக்தி வைராக்கியத்தினால ஆண்டவர் கோபப்பட்டார். ஸோ உங்களையும் சர்ச்சுக்கு போகக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால் பக்தி வைராக்கியம் வரணும். ஹல்லேலூயா, எப்படி சர்ச்சுக்கு போகக்கூடாதுன்னு எப்படி சொல்லலாம்? பக்தி வைராக்கியம் வரணும். ஸோ பக்தி வைராக்கியத்தை கோபப்படுறதுல தப்பு இல்லை. ஆண்டோடைய காரணங்களை, ஆண்டோடைய காரியங்களை நிறைவேற்றுக்கிறத யாராச்சும் தடுத்தாங்கன்னா அதில் கோபப்படுறதுல தப்பு இல்லை. ஹல்லேலூயா. ஸோ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும்போது அதை எல்லாத்தையும் ஆண்டவர் கூட கொடுப்பார். நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள தேவனே, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகளோடு நீர் இடைப்பட்டதுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. உம்முடைய வாழ்க்கையிலிருந்து ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா, உம்முடைய குணாதிசயங்கள்லேருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய நடத்தையிலிருந்து நாங்கள் நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. கர்த்தாவே, நீர் ஆண்டவரே எல்லாரையும் ஒரே மாதிரி நடத்தினது இல்லை ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு விதமாக நீர் நடத்தி அவர்களை திருத்திருக்கிறீர் என்று சொல்லி நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காரியங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கே பேச வேண்டுமோ அங்கே பேசணும், எங்கே அமைதியாக இருக்கணுமோ அங்கே அமைதியாக இருக்கணும். நல்ல ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஞானமாக நடந்து கொள்ள உதவி செய்யுங்க. நீங்கள் எப்படி இந்த பூலோகத்தில், இந்த பூமியில் நீங்கள் ஊழியம் செய்யும்பொழுது ஆண்டவரே எப்படி ஞானத்தோடு ஆண்டவரே ஸ்தோத்திரம் பேசுனீங்களோ, ஹல்லேலூயா, எந்த வார்த்தையை யாருக்கு யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பகுத்து அறிந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் எப்படி அதெல்லாம் உபயோகப்படுத்தினீங்களோ அதே மாதிரி நாங்களும் ஆண்டவரே உம்மை பின்பற்றி ஆண்டவரே உம்மை போல நாங்கள் பேசணும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மை போல நாங்கள் மாறணும், உம்மை போல நாங்கள் நடந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. கர்த்தர் உதவி செய்வீராக. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா நச்சு உறவிலிருந்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நச்சு கலந்த அந்த மக்கள், அவர்களோடு ஆண்டவரே உம்முடைய மக்கள் எவ்வித விதத்திலும் கலவாமல் இருக்க நாங்கள் செபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழ்ந்திருக்கணும், சந்தோஷத்தோடு வாழ்ந்திருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அதற்கு ஆண்டவரே இந்த உறவுகள், நச்சு கலந்த உறவுகள் ஒரு தடையாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. அதெல்லாம் அறிந்து அதிலிருந்து விலகி இருக்க நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவையான ஆலோசனைகள் எல்லாம் வழங்க கர்த்தர் உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். நீர் மகிமைப்பட்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. எங்களுடைய நடத்தையில், எங்களுடைய பேச்சில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், எங்களுடைய செயல் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. நாங்கள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உம்மை பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த ஆலயத்திற்கு, இந்த ஆராதனைக்கு வந்து உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கருத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. ஸ்தோத்திரம். என்ன பிரச்சனைகளோடு, என்ன தேவைகளோடு வந்திருப்பார்கள் என்பது உமக்கு மாத்திரம்தான் தெரியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அதை எல்லாம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சந்தித்து அனுப்புவீராக ஆண்டவரே. ஸ்தோத்திரம். உம்முடைய ஆலயத்திலிருந்து உம்முடைய மக்களை ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதித்து அனுப்புகிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு ஆசீர்வாதமாக வாழ்ந்திருப்பார்களாக. உமக்கு நன்றி ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் என்றைக்கு தங்கியிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. God bless you. Thank you.